25 அக்டோபர் மாத ராசி பலன்கள். மேஷராசி என்பர்களே, அக்டோபர் மாதமானது உற்சாகமும் நம்பிக்கையும் நிறைந்த மாதமாக இருக்கும். அலுவலகத்தில் புதிய சவால்களை சந்திப்பீர்கள். இருப்பினும் அவற்றை தைரியமாக எதிர்கொள்வீர்கள். மேலும் இந்த மாதம் நடக்கும் குருவின் அதிசார பயிற்சியால் புதிய வேலை தேடிக்கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். கௌரவ பொறுப்புகள், பதவிகள் தேடி வரும். மேலும் சனி மற்றும் ராகு கேது பகவானின் பலன்கள் உங்களுக்கு நீடித்திருப்பதால் உங்களின் செலவுகள் அதிகரிக்கும். திட்டமிட்டு உங்கள் நிதிகளை செலவு செய்ய வேண்டும். உங்களின் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் அமையும். பொதுவாக அக்டோபர் மாதம் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். இருந்தாலும் உங்கள் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். ரிஷபராசி என்பர்களே, அக்டோபர் மாதம் உங்கள் வாழ்வில் சமநிலையை கொண்டு வரும். உங்களின் நீண்டகால முயற்சிகள் நல்ல பலனை தரும். மேலும் இந்த மாதம் நடக்கும் குருவின் அதிசார பயிற்சியால் அரசு சார்ந்த விஷயங்கள் நல்லபடியாக முடியும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக இருக்கும். சனி மற்றும் ராகு கேது பகவானின் பலன்கள் உங்களுக்கு நீடித்திருப்பதால் பணி மற்றும் தொழிலிடத்தில் வெற்றிகள் குவியும். வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். பொதுவாக இந்த மாதம் குடும்ப வாழ்வில் அமைதி காக்க வேண்டும். மேலும் பெரிய முதலீடுகளை செய்வதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மிதுன ராசி என்பர்களே, அக்டோபர் மாதமானது முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள் நிறைந்த மாதமாக இருக்கும். இம்மாதத்தில் புதிய நபர்களை சந்திப்பீர்கள். அவர்கள் உங்கள் எதிர்காலத்தில் உதவியாக இருப்பார்கள். மேலும் இந்த மாதம் நடக்கும் குருவின் அதிசார பயிற்சியால் நீங்கள் சந்தித்த சவால்கள் எல்லாம் மறையும். பணவரவு அதிகரிக்கும். சனி மற்றும் ராகு கேது பகவானின் பலன்கள் உங்களுக்கு நீடித்திருப்பதால் பிறரை பற்றிய வீண் விமர்சனங்களை தவிர்க்க வேண்டும். வெளிநாடு மூலம் லாபம் மற்றும் செல்வங்கள் வந்து சேரும். பொதுவாக அக்டோபர் மாதம் பிற்பகுதியில் நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கும். இருந்த போதிலும் ஆரோக்கியத்தில் நீங்கள் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். கடகராசி என்பர்களே, இந்த மாதம் நிதி நிலைமை சீராக இருக்கும். இருப்பினும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும். மேலும் இந்த மாதம் நடக்கும் குருவின் அதிசார பயிற்சியால் அனைத்து துறையிலும் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதனால் குடும்பத்தின் வசதி வாய்ப்புகள் கூடும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் இப்போது முடிவடையும். சனி மற்றும் ராகு கேது பகவானின் பலன்கள் உங்களுக்கு நீடித்து இருப்பதால் உங்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். விரும்பிய நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். பொதுவாக இந்த மாதம் எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்து மறையும். சிம்மராசி என்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு முன்னேற்றத்தையும் வெற்றியும் தரும் மாதமாக அமையும். பணியிடத்தில் உங்களின் முயற்சிகள் பாராட்டப்படும். மேலும் இந்த மாதம் நடக்கும் குருவின் அதிசார பயிற்சியால் உங்கள் செலவுகள் அதிகரிக்கும். எனவே செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள். சனி மற்றும் ராகு கேது பகவானின் பலன்கள் உங்களுக்கு நீடித்திருப்பதால் உங்கள் உடல்நிலையில் அக்கறை செலுத்துங்கள். ஆன்மீக சிந்தனை உங்களை வழிநடத்தும். பொதுவாக இந்த மாதம் உங்கள் முதலீடுகளில் மிகுந்த கவனம் தேவை. குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல நேரத்தை செலவிடும் வாய்ப்புகள் அனைத்தும் அமையும். கன்னிராசி என்பர்களே, கடின உழைப்பும் பொறுப்பும் நிறைந்த மாதமாக இம்மாதம் அமையும். குடும்ப வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வு நிறைந்திருக்கும். மேலும் இந்த மாதம் நடக்கும் குருவின் அதிசார பயிற்சியால் உத்தியோகத்தில் இதுவரை இருந்து வந்த போராட்டகரமான நிலைமை இப்போது மாறும். எதிர்பார்த்த அங்கீகாரம் வேலையில் கிடைக்கும். சனி மற்றும் ராகு கேது பகவானின் பலன்கள் உங்களுக்கு நீடித்து இருப்பதால் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு உண்டாகும். இழந்த பணம் அனைத்தும் 2 மடங்காக வரும். வாங்கிய கடன்களை அடைப்பீர்கள். பொதுவாக இந்த மாதம் பணிச்சுமை கூடுதலாக உணர்வீர்கள். புதிய சவால்களை சந்திப்பீர்கள். இருப்பினும் அவற்றை தைரியமாக எதிர்கொள்வீர்கள்.